உங்கள் கருத்து வந்து நீட்டு வேணான்றது. நீட்டு வேணும். நீட்டு வேணான்றது. நீட்டு வேணாம். முதல்ல கண்ணீர், அது என்ன கண்ணீர்னு தெரியலப்பா. அது கேவலமா இருக்குதுப்பா. அது கண்ணீர் விடுறது. இவங்களெல்லாம் நேர்ல பார்த்தா என்ன பண்ணலான்னு தெரியல. ரொம்ப வஸ்ட் கேரக்டர் இது. இவங்க பொறுப்பு. எக்ஸாம் வேணாம். சிஸ்டர் நீங்கள் வேண்டாம். வேண்டாம். எதனால் வேண்டாம்? நிறைய பேர் படிக்க நல்லா கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க, ஆனால் அது கிடைக்கலன்னு சொல்லி நிறைய சூசைட் பண்ணிட்டாங்க, அந்த மென்டல் டிப்ரெஷன் ஆகாங்க. அதனால வேண்டாம் வேண்டாம்னு சொல்றேன். நீங்கள் சிஸ்டர்? வேணும். 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 ஓகே, எதனால் வேணும்? எதனாலன்னா இப்போ என்ன இப்போ நீட் எக்ஸாம் இல்லைன்னா யார் வேணாலும் இப்போ சும்மா அட்மிஷன் போட்டு யார் வேணாலும் டாக்டர்ஸ் ஆகலாம். அவங்க டாக்டர்ஸ் ஆகி எவ்வளோ உயிர் வேணாலும் போகலாம். ஸோ நீட் எக்ஸாம் வச்சா அதில் ஹையில் வரவங்க தான் செலக்ட் ஆகி தான் டாக்டர்ஸ் ஆக முடியும். ஸோ நிறைய உயிரை காப்பாற்றலாம், என்னோட ஒப்பீனியன். ஒழிக்கணும்னு சொல்லிட்டு போராடிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல போராடிட்டு இருக்காங்க. ஆனால் நேற்று ரிலீஸ் ஆன ஜனநாயக படத்துக்கு இளைஞர்கள் முக்கியத்துவம் கொடுத்து அதுக்காக போயிருக்காங்க. இதை பற்றி எப்படி நினைக்கிறீங்க? படம் தள்ளி கூட வச்சிருக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் இது வந்து ரொம்ப மோசமாகவும் எல்லாருக்கும் பாதுகாப்பு இல்லாத ரொம்ப பட்னியாகவும் உண்ணாவிரதம் இருக்காங்க. ஜனங்களோட நிலைமை மாறணும்னா சீக்கிரமாக முதலமைச்சர் ஒரு நல்ல வழி காமிக்கணும். அதுக்கு நிச்சயமாக இந்த போராட்டத்தை கைவிடத்துக்கு கூடிய சீக்கிரம் விரைவில் முடிவு எடுத்து நல்ல முடிவாக அறிவிக்கணும். மேலும் ஒரு கேள்வினா, இதுக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு சிஎம் வந்து எதுவுமே வாயை திறக்காம இருக்காங்க. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இதை தவிர்த்து நிறைய படிப்பு இருக்கு, அதில் நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணலாமே அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த போக்கு எப்படின்னா இருக்கு? அது அவங்களுடைய விருப்பங்க, மக்களோட பசங்களோட விருப்பம். அவங்கள வந்து திணிக்கக்கூடாது. அவங்கவுங்க விருப்பம் சம்மந்தப்படுத்துது, நம்ம வந்து சம்மந்தப்படுத்தி பேசக்கூடாது. இது பொதுவான கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே சமமாக இருக்கணும் தான் படிப்பு. இது கூடிய சீக்கிரம் விரைவில் நல்லபடியாக முடிச்சு விட்டாருன்னா எல்லார் வாழ்க்கையும் நல்லா இருக்கும். உங்கள் கருத்து வந்து நீட்டு வேணான்றது. நீட்டு வேண்டாம். நீட் அவசியம் இல்லைன்னு தான் எங்களுக்கு தோணுது. ஏன்னா இது வரைக்கும் எத்தனையோ குழந்தைங்க இறந்துருக்குறாங்க. அதனால இந்த இறப்பை வச்சு நாங்கள் அதில் முன்னேறணும், எல்லா பிள்ளைங்களும் முன்னேறணும்னு யாருக்கும் அவசியம் இல்லை. உயிர் பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். ஏழ்மை நிலையில் இருந்தாலும் பிள்ளைங்க படித்து முன்னேற்கு வர்றதுக்கு தான் ஆசைப்படுறாங்க. இது இந்த நேரத்தில் ஒரு ஜனநாயகம் படத்தை ரிலீஸ் பண்ணி அதை பார்க்குறது பைத்தியக்காரத்தனம். அது எத்தனை 41 பிள்ளைங்க இறந்தாங்க, அதுக்கும் ஒரு கண்ணீர் விடலை. இதோ இப்போ இங்கே இத்தனை பேர் பசியும் பட்னியுமா பிளாட்ஃபார்மில் படுத்துட்டு போராட்டம் பண்ணுகிறாங்க 21 நாள். சோனம் வாஸ் அவர்கள் வந்து இருக்காரு, உண்ணாவிரதத்தை கைவிட்டு இருக்காரு. ஆனா நேத்து பாத்தீங்கன்னா ஜனநாயக படத்துக்கு ரெண்டு அமைச்சர் பாத்தீங்கன்னா கண்ணீர் விட்டுருக்காங்க. கண்ணீர் விட்டு அழுகுறாங்கப்பா. முதல்ல கண்ணீர், அது என்ன கண்ணீர்னு தெரியலப்பா. அது கேவலமா இருக்குதுப்பா. அது கண்ணீர் விடுறது. இவங்களெல்லாம் நேர்ல பார்த்தா என்ன பண்ணலான்னு தெரியல. ரொம்ப வஸ்ட் கேரக்டர் இது. இவங்க பொறுப்புன்னா என்னன்னு தெரியாத ஒரு பொறுக்கிங்களை கொண்டாந்து வச்சிட்ட மாதிரி இருக்குது ஆட்சியில. ஏன்னா இது கூத்தாடிக்கிட்ட கொடுத்தா இப்படிதான் போகும், கூத்தாடித்தனமா தான் இருக்கும். உண்மை உணர்வு என்னன்னு தெரியல, பிள்ளைங்களுடைய உணர்வு என்னன்னு தெரியல. உணர்வுக்கு மதிப்பு கொடுக்காத இவங்க எல்லாம் ஆட்சியில இருந்து என்ன பிரயோஜனம்? இது வரைக்கும் எந்த ஸ்டெப்பும் இல்லை. கடந்த கால ஆட்சியை பத்தி பேசுவேனா, நிகழ்கால ஆட்சி என்ன பண்ணுது? நீ என்ன செய்த நாட்டுக்குன்னு நாங்க கேட்கிறோம். நீ என்ன செய்த? நீ எதுக்காக வந்த? அதுக்கு முதல் பதில் சொல்லுங்க. ஏன்னா விஜய் பாத்தீங்கன்னா இந்த நீட்டை தவிர்த்துட்டு நிறைய படிப்பு இருக்கு, நீங்க அதுல கான்சன்ட்ரேஷன் பண்ணலாம்னு சொல்றேன். இது தனிப்பட்ட விஷயம். ஒவ்வொரு மனுஷனுக்கும் தனிப்பட்ட சுதந்திரம் இருக்கு. என்ன படிக்கணும், என்ன போகணும், என்ன எதிர்காலம் அவங்க சூஸ் பண்ணிக்கணும். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுடைய அவங்களுடைய கனவு, அந்த கனவுகளை அழிக்கிறது உனக்கு வேலை கிடையாது. நீ என்ன பண்ற? உனக்கு என்ன இருக்குது? நீ பசங்களை திணிக்கிறதுக்கு உனக்கு அவசியமே இல்லை. நீட் வேணான்றது நான் பிள்ளைங்களுடைய எதிர்ப்பு. அதற்கு அவங்களுக்கு கூட சுதந்திரம் வேணும். அவங்க நல்லபடியாக தான் செய்கிறாங்க. ஆனால் ஒவ்வொரு பிள்ளைகளையும் போலீஸ்காரன்ற பேரில் சும்மா இருக்கிற ரவுடி பசங்களெல்லாம் யூனிஃபார்ம் கொடுத்து அடிக்க வச்சு அந்த பிள்ளைங்க பொட்ட பிள்ளைங்கள்லாம் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாம் ஒரு இது அசிங்கம் பண்ணி அவங்கள எங்கெங்கேயோ கை வைக்கிறாங்க. இதெல்லாம் ரொம்ப ரவுடி தானோ. அதுக்கு பார்த்துக்கிட்டு நீ சும்மா இருக்கிற படம் பார்க்குற ஃபேமிலியோடனா அதுக்கு நீ அவசியமே இல்லை இந்த நாட்டுக்கு. உங்க கருத்து வந்து நீட் வேணான்றது. நீட் வேணாம். இளைஞர்கள்லாம் போயிட்டு இருக்காங்க, இதை பற்றி எப்படி நினைக்கிறீங்க? ஆமாம், நீங்கள் சொல்கிறது ரொம்ப கரெக்டு தான். ஏன்னா நான் வந்து மலையாளி. ஸோ நான் வந்து இங்கே சென்னையில் படிக்கிறேன். ஸோ அந்த டைமில் எங்கள் ஊரில் ரொம்ப நல்லா ப்ரொட்டஸ்ட் நடக்கிறாங்க. ஸோ எனக்கு வந்து இப்போ கிளாஸ் இருக்கனால ஊருக்கு போயிட்டு ப்ரொட்டஸ்ட் பண்ண முடியாது. ஏன்னா நான் அதில் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. ஏன்னா வந்து ரொம்ப நாளாக இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் இல்லை, 3 வருஷத்துல 2 பேப்பர் லீக் தான் நடந்திருக்காங்க. அதே மாதிரி கிட்டத்தட்ட 20 ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து சூசைட் பண்ணியிருக்காங்க. அதனால கண்டிப்பாக நம்ம அந்த
அந்த ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை, நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்காக தான் நிற்கணும். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி தான் சென்னையிலையும் தமிழ்நாட்டிலையும் நான் அந்த படி ஒரு ப்ரொட்டஸ்ட்டை நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல. லைக் எனக்கு கேள்விப்பட்ட மாதிரி முன்னாடியெல்லாம் வந்து ஜல்லிக்கட்டு அந்த விஷயத்துல எல்லாம் ரொம்ப நல்லா எல்லாருமே வந்து அவங்களோட ஒப்பீனியன் சொல்கிற மாதிரி இருந்தாங்க. ஆனால் இந்த விஷயத்துலயே அவங்க வந்து சொல்கிற இல்லை அப்படி யாராவது பயக்கிறியா அதெல்லாம் தெரியாது. என்ன இருந்தாலும் இந்த விஷயம் எல்லாரும் பேச வேண்டிய ஒரு விஷயம்தான். ஏன்னா நம்ம ஃபியூச்சரோட விஷயம்தான். ஸோ கண்டிப்பாக பேச வேண்டிய விஷயம்தான். ஸோ பேசணும்னு நீங்க ஒரு இளைய தலைமுறை நீங்க சொல்றீங்க. ஆனா நேத்து பாத்தீங்கன்னா தாவேல இருக்கிற அமைச்சர் பாத்தீங்கன்னா படம் வந்து லாஸ்ட் படம், விஜயோட லாஸ்ட் படம் சொல்லிட்டு கண்ணீர் வர்றாங்க. ஆனா அவங்க நீட் எக்ஸாம எதுவும் பேசவே இல்லை. இதை எப்படி பாக்குறீங்க? கரெக்ட். சி அது வந்து இப்போ இப்போ அது ஒரு பொலிட்டிக்கல் கொஸ்டின். கண்டிப்பா நீட் பொலிட்டிக்கல்ல தானே வருது. ஆமா கண்டிப்பா. இப்போ அது எப்படி சொல்றேன்னா வந்து ஓகே ஓகே ஜனநாயகன் வந்து விஜயோட கடைசி படம் தான் அப்படிதான் சொல்லி அது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அஃப்கோர்ஸ் அது செலிப்ரேட் பண்ணி விஷயம்தான், செலிப்ரேட் பண்ண வேண்டிய விஷயம்தான். இருந்தாலும் அதை விட இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் தானே நீட்டு. ஏன்னா விஜய் ஒரு வார்த்தை என்ன சொல்லியிருக்காரு, மருத்துவம் மட்டும் படிப்பு இல்ல, இன்னும் நிறைய படிப்பு இருக்கு, மாணவர்களும் அதுல ஃபோக்கஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த போக்கு எப்படி இருக்கு? இல்ல அது வந்து ஒருத்தவங்களோட இஷ்டம் தான். ஏன்னா வந்து நீட் வந்து எம்பிபிஎஸ் இல்லைங்க டாக்டர் ஆகணும்னு நிறைய பேர் வந்து அவங்களுக்கு அந்த என்ன சொல்றேன் அந்த விஷ் இருக்கு, இல்லைன்னா ட்ரீம் இருக்கு. ஸோ தட்ஸ் ஆல் பர்சனல் இஷ்யூஸ் ரைட். ஸோ அஃப்கோர்ஸ் நீட்டு இப்போ விஜய் சொல்றேன்னு இந்த மாதிரி நீட்டு வந்து வேணான்னு சொல்றாங்க, அந்த ஒப்பீனியன் எனக்கு கிடையாது. ஒரு என்ன சொல்ற நீட்டு வந்து இப்போ இந்த ஒரு ஐ மீன் ஸ்ட்ரைட்டா சொன்னா இந்த பிஜேபி கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி ஒரு மோசமா லைக் ஒரு டிரான்ஸ்பெரன்சி இல்லாம எதுலையுமே ஒரு என்ன சொல்ற எல்லாத்துலயுமே கரெக்ஷன். அது நீட்டு விஷயம் மட்டும் இல்லை. இப்போ இந்த ப்ரொட்டஸ்ட் முடிஞ்சுன்னா கண்டிப்பா இந்த எத்தனால் பெட்ரோல் பிரச்சனை அந்த மாதிரி நிறைய விஷயங்கள், அஃப்கோர்ஸ் டெல்லியில நடக்கிற ஏர் பொல்யூஷன், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் நடக்குது. ஸோ கண்டிப்பா இந்த விஷயத்துல அவங்க சொல்ற மாதிரி தர்மேந்திர பிரதான் கண்டிப்பா ரிசைன் பண்ணி தான் ஆகணும். அதான் என்னோட ஒப்பீனியன், என்னோட ஸ்டேட்மெண்ட் அதுதான். இப்போ நீங்க சொன்ன ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வெரி ரெலவென்ட். பிகாஸ் நானும் இந்த மாதிரி ப்ரொட்டஸ்ட் பண்ணணும்னு யோசிச்சேன் நிறைய வாட்டி. நானே தனியா போய் ப்ரொட்டஸ்ட் பண்ணலாம்னு வேற யோசிச்சேன். அண்ணா தனியா போய் போராடலாம்னு நினைச்சீங்களா? ஆமா கண்டிப்பா. ஸோ அந்த மாதிரி இருந்தேன். ஸோ அஃப்கோர்ஸ் யூத் ஷுட் கம் ஃபார்வர்ட். தட்ஸ் ஆல். உங்க கருத்து நீட் வேணாம்? நீட் வேணாம் நான் சொல்லல, டிரான்ஸ்பரண்டா நடக்கணும்னு சொல்றேன். நல்லபடி ஒரு ஒளிவு மறைவும் இல்லாம கரெக்டா நடக்கணும். பேப்பர் லீக் இல்லாம இப்போ ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி இல்லைன்னா இந்த கவர்மெண்ட் வரதுக்கு முன்னாடி எந்த லீக்குமே இல்லை. அஃப்கோர்ஸ் கிடைக்காம சூசைட் பண்ணவங்க இருக்காங்க. நான் அஃப்கோர்ஸ் சூசைட் பண்றது ஒரு சொல்யூஷன் கிடையாது. இருந்தாலும் கவர்மெண்டால இது சூசைட் நம்ம சொல்ல முடியாது. இட்ஸ் அ மர்டர். பிகாஸ் ஒரு சிஸ்டத்தினால அந்த குழந்தைங்க வந்து சூசைட் பண்ணியிருக்காங்க. நீங்க நீட் வேணும்னு நீங்க சொல்றீங்க. ஆனா நீட் எக்ஸாம் நம்ம இப்போ உள்ள நுழையும் போது செக் பண்றது, இந்த காதகர கம்பளை இது பண்றது, ஓனி இது பண்ண சொல்றாங்க. இந்த போக்கு உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் ஆக்சுவலா ஒரு வாட்டி நீட் எழுதியிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம். நீங்க ஒரு டைம் எழுதியிருக்கேன். +2 முடிச்ச அப்படியே நான் நீட் எழுதியிருக்கேன் ஒரு வருஷம். அந்த டைம் தான் ஃபர்ஸ்ட் பேப்பர் லீக் ஆயிடுச்சு. பேப்பர் லீக் ஆயிடுச்சு. ஸோ அந்த டைம்ல நான் இது வந்து பர்சனலா இப்போ நீங்க சொன்ன விஷயம் நான் பார்த்துருக்கேன். ஏன்னா அந்த ஜிப் இருக்குன்னு பேண்ட் போடக்கூடாது, அதே மாதிரி டிஷர்ட் தான் போடணும், பிரிண்ட் இருக்கக்கூடாது, ஏன்னா போட்டில் கூட பிரிண்ட் இருக்கக்கூடாது. ஸோ ஸ்ட்ரிக்டா பாக்குறாங்க. நீங்க சொல்றது ஆண்களுக்கு சொல்றீங்க, நான் சொல்றது பெண்கள். தோடு முதல் கொண்டு இருந்து தலைமுடி முதல் கொண்டு இருந்து இது பண்றாங்க. ஆமா அதெல்லாம் வந்து லைக் அஃப்கோர்ஸ் தேர் ஆர் கான்ஃபிடென்ஷியல் திங்ஸ். பட் இப்படி எல்லாம் பாக்குறது வந்து ரொம்ப மோசமா எனக்கு தோணுது.